திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுங்குவார் சித்திரம், பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்படும் மாநகர அரசு பேருந்துகளின் பாகங்கள் உடைந்து எந்நேரமும் பெயர்ந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இருக்கைகள், படியேறும் இடங்களில் கம்பிகள் உடைந்தும் டயர், கியர்பாக்ஸ் தெரியும் அளவிற்கு பேருந்தில் ஓட்டைகளும் உள்ளதா விபத்து நேரும் முன்பு அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளின் நிலை குறித்து திருவள்ளூர் பணிமனை மேலாளரிடம் கேட்டபோது ஆபத்தான நிலையில் உள்ள பேருந்துகள் சரி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் உள்ளிட்ட இருவரிடம் சிபிசிஐடி போலீசார் 9 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். விசாரணைக்கு எப்போது கூப்பிட்டாலும் ஆஜராக வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு அவர்கள் இருவரையும் வீட்டிற்கு செல்ல போலீசார் அனுமதி அளித்தனர். விசாரணையின் அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளித்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஹோட்டலில் வாங்கப்பட்ட சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 67 வயது சண்முகம் என்பவர் உயிரிழந்தார். கல்லூரி மாணவர் பகவதி என்பவர் ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுவிட்டு பார்சல் வாங்கிச் சென்று குடும்பத்தினருக்கு கொடுத்த நிலையில் அவரது தாய் நதியா, தாத்தா சண்முகம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதும் மற்றவர்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிடாமல் தவிர்த்தனர். மாவட்ட ஆட்சியர் உமா, பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஹோட்டலில் ஆய்வு செய்து சீல் வைத்த நிலையில் சேலத்தில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள சிக்கன் ரைஸ் குறித்த ஆய்வறிக்கைக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். சிக்கன் ரைஸை ஹோட்டலிலேயே சாப்பிட்ட பகவதிக்கு ஏதும் ஆகாததால் பார்சல் உணவில் கலப்படம் நடந்ததா என்ற கோணத்திலும் விசாரிக்கின்றனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வரை இயக்கப்பட்டு வந்த பாசஞ்சர் ரயில் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் நள்ளிரவு 12 மணிக்கு திருவண்ணாமலையை அடையும் எனவும், பின்னர் திருவண்ணாமலையிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 9:50 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடையும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கான பயண கட்டணம் 50 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கடல் பகுதியில் திடீரென கடல் 100 மீட்டர் தூரம் வரை உள்வாங்கியதால் மீன்பிடித்துவிட்டு திரும்பிய மீனவர்கள் தங்கள் படகுகளை சேற்றில் இழுத்து வரும் நிலை ஏற்பட்டது. சேற்றில் சிக்கிய சில படகுகளை மீட்க முடியாமல் இருந்த நிலையில் 3 மணி நேரம் கழித்து மீண்டும் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் வரை திரும்பி வந்தது. சென்னை அண்ணாநகர் அருகே திருமங்கலத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் பல நாட்களாக தண்ணீர் வரவில்லை என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையில் நடந்த மறியலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூவாலை கிராமத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது தெற்கு திட்டை பகுதியில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் பெண் பயணிக்கு காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்ட நிலையில் கல்வீசி விட்டு தப்பிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஏற்கனவே வடக்கு திட்டை பகுதியில் நடந்த கல்வீச்சில் அரசு பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. 2வது நாளாக மீண்டும் கல்வீச்சு சம்பவம் நடந்துள்ளது.